எக்ஸாம்பிள் 1.1 பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆட் த ஃபாலோயிங் இன்டிஜர்ஸ் யூஸிங் நம்பர் லைன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துக்கணும். நமக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படின்னா நம்ம நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 எழுதிட்டே போகலாம். இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுவோம். இதை இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் என்னங்கிற வேலை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். அதேமாதிரி இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கூட எக்ஸ்ட்ரா 0 மட்டும் ஆட் பண்ணோம்னா அதை நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் நம்பர்ஸ்னால் 0 1 2 3 5 6 அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஹோல் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸையும் ஆட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம வந்து இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்டிஜர்ஸில் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், 0வும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். இந்த 3 விஷயமே இந்த சம்மை பார்க்கறதுக்கு ரொம்ப விஷயம். இதை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நம்பர் லைன் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்பர் லைன்னா என்னென்னு தெரியும். ஒரு நம்பர் லைனில் 0ங்கிறது சென்டராக இருக்கும். 0க்கு ரைட் சைடு உள்ளது தான் நம்ம வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். 0க்கு லெஃப்ட் சைடு உள்ளதெல்லாம் நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபஸ்ட்டு பாடத்தில் உள்ள முதல் சாப்டர் ஃபுல்லுமே வந்து இந்த இன்டிஜர்ஸோட அடிஷன் பற்றி தான் இருக்குது. இதில் இந்த இன்டிஜர்ஸோட அடிஷனில் நமக்கு மொத்தமே ஒரு 4 டைப் தான் வரும். என்ன டைப்னா பாசிட்டிவ் நம்பரையும் பாசிட்டிவ் நம்பரையும் கொடுத்தோம், இல்லைனா பாசிட்டிவும் நெகட்டிவும், இல்லைனா நெகட்டிவும் பாசிட்டிவும், லாஸ்ட்டாக நெகட்டிவ் மற்றும் நெகட்டிவாக கொடுத்தோம். இதை வந்து எப்படி கூத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்ன கணக்கை வச்சுட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த கொஸ்டினில் உள்ள சம்ம பார்ப்போம். ஸோ ஈஸியாக புரியும் நமக்கு. நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஒரு நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்டு 0ல் வந்து ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை வந்து டிஃபால்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்னா அந்த பொம்மை வந்து எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடு மூவ் ஆகணும். இப்போ பொம்மை ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துருந்தோம்னா நம்ம வந்து ரைட்டில் 2 பாயிண்ட்டு மூவ் ஆகணும். இதுவே அந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அதுக்கு பின்னாடி 2 பாயிண்ட் மூவ் ஆகணும். இப்போ பொம்மை வந்து வலப்பு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்து நிற்கிறனால நம்ம வந்து பின்னாடி 2 பாயிண்ட் மூவ் ஆகும். இந்த 2ஐயும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5 + 2ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 5ங்கிறது பாசிட்டிவ் தான். ஸோ பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்கும் அந்த சைடு 1 2 3 4 5. அதுக்கப்புறம் அகைன் பாசிட்டிவ் 2. பொம்மை இங்கே எங்கே நிற்கும்னா 0லேருந்து 5க்கு அதே பாசிட்டிவ் சைடை பார்த்து நிற்கி. அதுக்கப்புறம் +2னால இன்னொரு 2 பாயிண்ட்டு 1 2. நம்ம வந்து 7ல் வந்து நிற்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு 7. அடுத்து 2வது சம் பார்ப்போம். 5 கூட்டல் -2. எப்பவும் போல் நம்ம 0லேருந்து ஆரம்பிப்போம். பொம்மையும் எப்பவும் போல் பாசிட்டிவ் நம்பர்ஸை பார்த்து நிற்கி நம்ம 0லேருந்து பாசிட்டிவ் 5க்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பொம்மை இப்போ வந்து பாசிட்டிவ் 5ல் வலை பக்கத்தை பார்த்து நிற்கி. அடுத்த நம்பர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகட்டிவ்னால் என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ரூல் படிச்சிருந்தோம். பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்குதோ அந்த சைடுக்கு ஆப்போசிட் போனோம். சரி 1 2. ஸோ நம்ம இப்போ எங்கேருந்து அந்த பொம்மை நிற்கணும்னா பாசிட்டிவ் 3லேருந்து நிற்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாசிட்டிவ் 3. அடுத்து 3வது கொஸ்டின் பார்க்கலாம். -5 கூட்டல் 2. எப்பவும் போல் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு இந்த டைம் ஃபஸ்ட்டே -5 வந்திருக்கு. நெகட்டிவ்னால் பொம்மை எந்த சைடு பார்த்துட்டு நிற்குதோ அந்த சைடுக்கு பின்னாடி போகணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 நம்ம -5ல் வந்து நிற்கிறோம். இப்போ பொம்மை எங்கே நிற்கும்னா -5ல் இந்த சைடு பார்த்து தான் நிற்கும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் 2னா பொம்மை வந்து முன்னாடி போகணுன்னு பார்த்துக்கோமா. அப்போது 1 2 நம்ம எங்கே வந்து நிற்போம்னா -3ல் வந்து நிற்போம். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அண்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நெகட்டிவ் நம்பரையும் கொடுத்தோம். பொம்மை வந்து எப்பவும் போல் பாசிட்டிவ் நம்பர்ஸை பார்த்துட்டு நிற்கும். நம்ம நெகட்டிவ்னால் 5 பாயிண்ட்டு பின்னாடி வந்துடலாம். 2வதும் அகைன் அதே நெகட்டிவ் தான். ஸோ மறுபடியும் நம்ம 2 பாயிண்ட்டு பின்னாடி போனோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து -7ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 10 + -15 சொல்லி கொடுத்துருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நம்பருக்கு பாசிட்டிவ்னா பொம்மை எந்த சைடு பார்த்து நிற்கும் அந்த சைடு போகணுமா. ஸோ நம்ம இங்கேருந்து 0லேருந்து 10 பாயிண்ட் போனோம்னா 10ல் போய் நிற்போம். அதுக்கப்புறம் வந்து -15. இப்போ பொம்மை எங்கே நிற்கும்னா +10ல் வலப்பக்கத்தை பார்த்து இருக்கோம். இப்போ இங்கேருந்து அகைன் நம்ம 10 பாயிண்ட் பின்னாடி வந்தோன்னா மறுபடியும் 0ல் வந்துடும். 1 2 3 4 5. ஸோ நம்ம 15 பாயிண்ட் பின்னாடி வரும்போது நம்ம வந்து -5ல் வந்து நிற்போம். ஸோ இந்த -5 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து -7 கூட்டல் -9 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் நம்ம வந்து பொம்மை வந்து பின்னாடி போமா. ஸோ ஃபஸ்ட்டு -7. இங்கேருந்து இங்கே பின்னாடி போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. ஆனால் நம்ம அப்படி 1 2 3ன்னு 9 பாயிண்ட் பின்னாடி போனோம்னா நம்ம நம்பர் லைன்லேருந்து -16ல் போய் நிற்போம். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ தான் நம்ம வந்து இன்டிஜர்ஸை வந்து நம்பர் லைன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். அண்டு இந்த கொஸ்டினை நம்ம இங்கே மேலெலாம் படித்த கான்செப்டை வச்சு நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 3வது சம்மில் உள்ள ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணி பாருங்கள், நீங்களே உங்களுக்கு ஈஸியாக இந்த கான்செப்ட் புரியும்.